ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 1.3 தான் சால்வ் பண்ண போறோம். எக்சர்சைஸ் 1.3. ஸோ லாஸ்ட் வீடியோல இதான் பார்த்தோம். ஆர்டர் ஆஃப் ஆப்பரேஷன்ஸ் தான் பார்த்தோம். ஆர்டர் ஆஃப் ஆப்பரேஷன்ஸ். அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோக்கு நான் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு வீடியோல என்னன்னா இந்த 3 கொஸ்டின் சால்வ் பண்ண போறேன். எக்சர்சைஸ் 1.3ல ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் சால்வ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட். அருள்மொழி சேவ்ஸ் 12 rupees per day. Then she saves dash rupees in 30 days ன்னு கேட்டிருக்கான். ஓகே. அருள்மொழி ஒரு பொண்ணு இருக்கா. அருள்மொழின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவ 12 ரூபா ஒரு நாளைக்கு சேமிக்கிறா. ப்ளஸ் ஏர்ன் பண்றான்னு வச்சுக்கோங்க. 12 rupees பெர் டே. ஏர்னிங் இன் ஒன் டே. இப்போ 30 நாள்ல எவ்வளோ ரூபா கிடைக்கும் அவளுக்கு? ஒரு மாசம் சம்பளம் கேட்குறாங்க பேசிக்கா. அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ 12 into 30 divided by 1. 12 into 30 divided by 1. இந்த கான்செப்ட் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்கும். ரேஷியோ வேற கலர் எடுத்துக்கிறேன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அந்த மாதிரி ஒரு சாப்டர், தேர்ட் சாப்டர் வரும். அதில் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் இந்த கான்செப்ட். டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க இதை. இந்த கொஷின் இந்த மாதிரி கொஷின் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. இது தேர்ட் சாப்டர்ல வரும் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல. தேர்ட் சாப்டர். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் சும்மா லாஜிக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 12 ரூபா சம்பாதிக்கிறான்னா 30 நாள்ல எவ்வளோ? 12 30 அவ்வளோதான். அந்த பேசிக் லாஜிக் தெரிஞ்சுக்கிட்டே போகணும். இது இல்லை, இன்னொரு ஐடியா கூட இருக்கு. இந்த ஒன் டேவை எப்படி நான் 30 கன்வெர்ட் பண்ணுவேன்? ஒன் டேவை எப்படி நான் 30 கன்வெர்ட் பண்ணுவேன்? இன்டூ 13 மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ இங்கேயும் அதே இதை பண்ணணும். இங்கேயும் அதே மாதிரி பண்ணணும். இன்டூ 13 பண்ணணும். அவ்வளோதான். ஸோ 1 30 கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் இன்டூ 30 பண்ணேன். இங்கே 12 இன்டூ 13 போட்டால் தான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த அமௌண்ட் கிடைக்கும். ஒரு மாசம் சம்பளம் அப்பதான் கிடைக்கும். ஸோ இதை அழிச்சிடுறேன் தேவையில்லாத. ஸோ தேவையில்லாத அழிச்சிடுறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். செகண்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் பார்ட். ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் கிளியர் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பர்சன் ஏ ஏர்ன்ஸ். ஸோ ஆன்சர் என்னது? ஆன்சர் எழுதலன்னு நினைக்கிறேன். 12 into 30 360. ஸோ ஆன்சர் வந்து 360 rupees in a month. In 1 month. Per month in 1 month. So answer 360. First question answer. First question first part answer 360. அடுத்த question போலாம். அடுத்த question, if a person A earns 1800 in 12 days, then he earns dash rupees in a day. வேற கலர். 1800 in 12 days. இதோ ஒரு பர்சன் ஏன் இருக்கான். 1800 rupees 12 நாள்ல சம்பாதிக்கிறான். 12 நாள்ல 12 டேஸ்ல 1800 ஒன் டேல எவ்வளோ வரும்? இது எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? 12 எப்படி ஒன்னா கன்வெர்ட் பண்ணணும்? டிவைட் பை 12. இங்கே டிவைட் பை 12 போடணும். 1800 divided by 12. அவ்வளோதான். ஸோ 1800 divided by 12னா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 1800 எப்படி எழுதலாம்? 600 into 3 divided by 12. 4. 600 by 4. ஸோ 600 by 4ன்னு எவ்வளோ வரும்? 6 into 100 divided by 2 into 2. இப்படி எழுதலாம். இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. 350. 115 ஒரு ஆன்சர். ஆன்சர் 150. ஸோ ஆன்சர் வந்து 150. ஸோ ஒரு நாளைக்கு 150 ரூபா சம்பாதிக்கிறோம். இது லாஜிக்கலாகவும் இது மேக் சென்ஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம்? 45 divided by 7 plus 8 minus 2. ஸோ இதுக்கும் நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். 45 வேற கலர் எடுத்துக்கிறேன். ஒயிட் கலர் எடுத்துக்கலாங்க. 45 divided by 7 plus 8 brackets minus 2. ஃபர்ஸ்ட் bracket தான் ஃபில் பண்ணணும். ஸோ 8 plus 8 16, 7 plus 8 15. ஸோ 45 divided by 15 minus 2. இப்போ டிவிஷனுக்கு தான் ஹையர் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஹையர் ப்ரையாரிட்டி. இந்த கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருக்குன்னா பழைய வீடியோ பாருங்க. அதில் தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. அப்போனா இன்னும் நல்லா புரியும். ஸோ இன்னும் தள்ளிடுறேன். 45 divided by 15 எவ்வளோ? இந்த ப்ராக்கெட் ஃபர்ஸ்ட். 45 divided by 15 3. ஸோ 3 minus 2 திங் பட் 1. ஸோ ஆன்சர் 1. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லாஸ்ட் பார்ட் வந்து ஆன்சர் 1. செகண்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ ஸ்பேஸ் கிளியர் பண்ணிட்டு செகண்ட் கொஸ்டின் போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த ஈக்குவேஷன் கரெக்டானு நம்ம கெஸ் பண்ணணும். கெஸ் பண்ணக்கூடாது, ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ 3 plus 9 into 8. வேற கலர். வேற என்ன கலர் சூஸ் பண்ணலாம்? ஆரஞ்சு. 3 plus 9 into 8. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இதுக்கு தான் கொடுக்கணும், மல்டிப்ளிகேஷனுக்கு தான். ஸோ என்ன வரும்? 8 9 72 plus 3 75 வரும்.
இங்கே என்ன கொடுத்துருக்கான் 96 கொடுத்துருக்கான். ஸோ இது ஃபால்ஸ். அடுத்த கொஷின் 7 into 20 minus 4. 7 into 20 minus 4. ஸோ இது இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு வரும். அதனால தான் நானே ப்ராக்கெட் போடுறேன். 7 into 20 எவ்வளோ 140 minus 4 136 கரெக்டாக. ஸோ செகண்ட் ஆப்ஷன் ட்ரூ. வேற கலர் ட்ரூ. தேர்ட் ஆப்ஷன் 70 plus 56 minus 6 divided by 2. இங்கே ப்ராக்கெட்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ வேற கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். 40 plus 56 இதை கிளியர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஓகே. 40 plus 56 minus 6 56 minus 6 divided by 2 என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ 56 minus 6 தான் 15 வரும். 50 divided by 2 plus 40. 50 divided by 2 25. 25 plus 40. 25 plus 40. கிளியராக இது 45 வராது. ஸோ 65 ஒரு ஆன்சர். ஸோ 65. ஸோ லாஸ்ட் கொஷின் ஃபால்ஸ். வேற கலர் இது ஃபால்ஸ். ஸோ செகண்ட் கொஷின் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ லாஸ்ட் கொஷின் நல்ல ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் கொஷின் போகும். ஸோ லாஸ்ட் கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, லைக் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ விசிட்டட் த பப்ளிக் லைப்ரரி ஃபார் த past 5 months were 1200, 2000, 2450, 3060, 3200 respectively. How many people visited the library in the last 5 months? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ வேற கலர் எடுத்துக்கிறேன். நான் பிங்க் எடுத்துக்கலாமே. 1200 1200 plus 2000 2000 plus 2450 plus 3060 plus 3200. ஸோ இதை ஆட் பண்ணலாம். இது என்ன வரும்? 1200 plus 2000 3200 வரும். 2450 plus 3060 என்ன வரும்? இதை அப்படியே ஆட் பண்ணலாம். ஓகே, மூணு நம்பர் தானே, ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். 3200 3200. ஓகே, ஃபர்ஸ்ட் காலம் 0. 5 plus 6 11. 2 plus 4 6 7. 3 plus 3 6 8. So 8710 plus 3200. 3200 10 8 plus 3 11. So 11,910. ஸோ ஓவரால் ஆன்சர் வந்து இதுதான் 11,910. 11910 இதான் ஆன்சர். ஸோ 3 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம் எக்ஸைஸ் 1.3லேருந்து. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து 4 5 6 7 ஃப்ரம் எக்ஸைஸ் 1.3 தான் சால்வ் பண்ண போகிறோம். அது வரைக்கும் டாட்டா.